அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் 2023 எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த அனைத்து விதமான எக்ஸாம்லையும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான நடப்பு கால நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நேரம் கருதி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன்கோள் இருக்குங்கள, ஜூபிட்டர், அதை ஆராயறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழன்கோளை ஆராய அனுப்பப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா, ஜூஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செயல்படுத்திய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அப்போ வியாழன்கோளை ஆராய ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா, ஜூஸ் திட்டம். ஓகேங்களா? இதை செயல்படுத்திய அமைப்பு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த வியாழன்கோளை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்துடலாம். வியாழன்கோளை பொறுத்த வரைக்கும் உள்ளதிலே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த 8 கோளில் மிகப்பெரிய கோள் இது தான். அதேமாரியே இது ரோம கடவுளுடைய பெயர் தான் இந்த ஜூபிட்டர். அதே பேரை வியாழன்கோளுக்கு வச்சுருக்காங்க. அதேமாரியே இது 3வது பிரகாசமான கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த வானத்தில் காணக்கூடிய பொருட்களில் நட்சத்திரமும் இருக்கும், கோள்களும் இருக்கும், எரி நட்சத்திரம் இருக்கும், வால் நட்சத்திரம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா? அதில் 3வது பிரகாசமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வியாழனை தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா, 2வது பார்த்தீங்கன்னா வீனஸ் வெள்ளி, 3வது பார்த்தீங்கன்னா வியாழன்கோளை சொல்லுவாங்க. அதேமாரியே இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிறத ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோள் சூரியனை சுற்றி வரதை ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தன்னைத்தானே ஒரு கோள் சுற்றுறனால தான் இரவு பகல் மாற்றம் ஏற்படுது. பூமி இல்லைனா ஒரு கோள் சூரியனை சுற்றுறனால தான் 4 வகையான சீசன், 4 வகையான காலங்கள் பார்த்திங்கன்னா வருது. சரிங்களா? அதேமாதிரி பார்க்கும்போது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடிகள் ஆகும். ஓகேங்களா? அதை தான் நம்ம ஒரு நாள் சொல்லுவோம். ஆனால் ஜூபிட்டர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்குள்ளேயே தன்னைத்தானே சுற்றிக்கும். அதனால் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அட்மாஸ்பியர் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளிமண்டலத்தில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் அதிக அளவில் வியாழன்கோளில் இருக்கும். அதேமாரியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்ன அப்படின்னா, அதிக அளவு துணைக்கோள்களை கொண்ட கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் தான். அதில் மிகப்பெரிய கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமேட், கேலிஸ்டோ, யூரோப்பா, இது எல்லாமே மிகப்பெரிய துணைக்கோளாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக புக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா 67 துணைக்கோள்கள் இருக்குது. இதில் வியாழன்கோளில் 67 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமேட், கேலிஸ்டோ, யூரோப்பா, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நிசார் அப்படிங்கிறது இது பூமியை ஆராயறதுக்காக, பூமியை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அனுப்ப போகிற சேட்டலைட். இது 2004 தான் இந்த திட்டம் போட்டிருக்காங்க. நிசார் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறாங்க. இது எர்த் அப்சர்விங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை ஆராயறதுக்காக அனுப்ப போகிற சேட்டலைட் இன்னும் அனுப்பல. 2024 இப்போ தான் திட்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஷியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல அமைச்சிருக்காங்கன்னா, ஏஷியாவிலேயே ஹெலிகாப்டர் தயாரிக்கக்கூடிய இடம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா, கர்நாடகாவில் தும்கூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஹெலிகாப்டர் செய்யக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் தும்கூரில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய நடைபாதை, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கர்நாடகா தான். ஹூப்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம், மிகப்பெரிய நடைபாதை கொண்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹூப்ளியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஹோம் பில்ட் நியூக்ளியர் பிளான்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய அணுமின் நிலையம் பார்த்திங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காக்ராபாரா தான். குஜராத்தில் இருக்கக்கூடிய காக்ராபாரா அணுமின் நிலையம் தான் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அணுமின் நிலையம். இதில் 700 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதல்ல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் எது அப்படின்னா தாராப்பூர். இது மும்பை பக்கத்தில் தாராப்பூரில் தான் முதல் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டது. 2வது ராஜஸ்தானில் ரவத்பட்டா அணுமின் நிலையம் தான் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்திலையும் அணுமின் நிலையம் இருக்குது. அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்திலேயே கூடங்குளத்தில் தான் அதிக அளவு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. 2000 மெகாவாட் தயாரிக்கிறாங்க. அடுத்து
அடுத்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் நரோரா, கர்நாடகாவில் கைகா அணுமின் நிலையம் இருக்குது, குஜராத்தில் காக்ராபரா அணுமின் நிலையம். இதுதான் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் காக்ராபரா, குஜராத். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வேர்ல்டு ஃபஸ்ட் போர்ட்டபிள் டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல். அதாவது நகரக்கூடிய டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான மெடிசின், இதுமாரி எமர்ஜென்சிக்கு தேவைக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் அதில் இருக்கும். இது உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டலை இந்தியா தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கிய மைத்ரி கியூப். அதுக்குள்ளே அனைத்து விதமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அப்புறம் மெடிசின் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஆரோக்கிய மைத்ரி கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் இருக்குங்கள, இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா ஆடிஸ் அபாபா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆஃப்ரிக்கன் யூனியனுடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஆஃப்ரிக்கன் யூனியனில் ஒட்டுமொத்தமாக எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 55 நாடுகள் இருக்குது. இந்த ஆஃப்ரிக்கன் யூனியன் பார்த்திங்கன்னா இப்போ G20 சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் G20னா 19 நாடுகள் ப்ளஸ் ஒரு ஐரோப்பா யூனியன் இருக்கும். 19 நாடுகள் மற்றும் ஒரு ஐரோப்பிய யூனியன், மொத்தமாக இதை தான் G20 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது G20 பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் G21 அப்படின்னு தான் அழைக்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஆஃப்ரிக்கன் யூனியன் கிட்டத்தட்ட 55 நாடுகள் அதில் உறுப்பினராக சேர்றாங்க. அப்போ G21 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அடுத்து இந்த G20 சமிட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்விகளை பார்த்துடலாம். G20 மாநாடு பார்த்திங்கன்னா 2023 டெல்லியில் தான் நடந்துச்சு. அதாவது பிரகதி மெய்டன் அப்படிங்கிற இடத்துல, கரெக்டாக அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த G20 மாநாடு பார்த்திங்கன்னா பாரத் மண்டபத்தில் நடந்துச்சு. இதனுடைய தீம் என்ன, கருப்பொருள் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இது 18வது G20 மாநாடு. சரிங்களா. நெக்ஸ்ட் G20 மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பிரேசிலில் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. சரிங்களா. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 106வது சட்ட திருத்தம். இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 105 முறை திருத்தியிருக்காங்க. 106வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் கொண்டு வரலை. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 29 செப்டம்பர் 2023 அதாவது 2023 செப்டம்பர் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அது என்ன 106வது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% சீட்டை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையிலையும் அதேமாரி மாநில ஸ்டேட் அசம்பிளிலையும், சரிங்களா, மாநில சட்டசபையிலையும் மக்களவையிலையும் 33 சீட்டை 33% சீட்டை பெண்களுக்கு ஒதுக்க போகிறாங்க. சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தொகுதியை மறுவரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இதை அமல்படுத்த போகிறாங்க. இன்னும் அமல்படுத்த போகல. செஞ்சிட்டா அது 106வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையிலையும் மாநில சட்டசபையிலையும் கிடைக்கும். சரிங்களா. பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்த டேட் முக்கியம். 2023 29 செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 106வது சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னா எந்தெந்த ஆர்டிகல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330A 332A 334A. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். 330 332 334 A அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்க. இந்த பில்லு, இந்த மசோதாவோட பேர் என்ன அப்படின்னா நாரி சக்தி வந்தன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாரி சக்தி வந்தன் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா. யுனெஸ்கோ வேர்ல்டு உலக பாரம்பரிய சின்னத்தில் 41வது இந்தியாவில் இது வரைக்கும் 40 இருந்துச்சு. 41வது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சைட், உலக பாரம்பரிய சின்னமாக இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தேர்வாயிருக்கு. 41வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக சாந்தி நிகேதன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் தேர்வாயிருக்கு. இது 1921 ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த பல்கலைக்கழகத்தை ஓப்பன் பண்ணியிருப்பார். அடுத்து 42வது பார்த்தீங்கன்னா ஹொய்சாலர்களுடைய கோயில்கள். ஹொய்சாலர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. இது 42வது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ 41வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 42வது பார்த்தீங்கன்னா ஹொய்சாலர்களுடைய கோயில் கர்நாடகாவில் இருக்குது. இது 42வதாக தேர்வாயிருக்கு. சரிங்களா. அடுத்து UNWTO அதாவது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், அதில் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜாக எது சிறந்த சுற்றுலா
சுற்றுலா நகரமாக தேர்வாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர்தோ, அது வந்து குஜராத்தில் வந்து இருக்குது. தோர்தோ குஜராத் 2023 பெஸ்ட் சுற்றுலா கிராமமாக தோர்தோ குஜராத் வந்து தேர்வாயிருக்கு. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.